இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வீடியோல மட்டன் பிரியாணி பார்க்க போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அப்படிதான் மட்டன் பிரியாணி ரெசிபி எடுத்து போடும்போது இந்த வீடியோவை அப்லோட் பண்ணவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா மட்டன் பிரியாணி போட்டு உங்களுக்கு காமிக்க போறேன். ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு மட்டன் பிரியாணி. இன்னைக்கு இன்னொன்னு என்னன்னா சிக்கன் பிரியாணி. ஏன்னா எனக்கும் சுட்டி மகளுக்கும் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்கடி சிக்கன் பிரியாணி தான் போட்டுருக்கோம், நீங்க பாத்திருக்கீங்க. அதனால எனக்கும் சுட்டி கவியாவுக்கும் மட்டன் பிரியாணி கேட்டோம். அப்பாவும் பெரியவரும் இருந்துகிட்டு எங்களுக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும்னாரு. சரி ரைட், ரெண்டையும் போட்டுருவோம்னா அது பாதி இது பாதி. இப்ப வந்து 1/2 கிலோ மட்டன்ல போடப்போறேன், 1/2 கிலோ சிக்கன்ல போடப்போறேன். 1 கிலோ சிக்கன்ல போடுவோம் எப்பவுமே, அதை இப்ப 1/2 கிலோவா மாத்திருக்கோம், பிரிச்சிருக்கோம். 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கு. வாங்க எப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 1/2 கிலோ மட்டனு இது நல்லா கழுவிட்டு சுத்தமா நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு குக்கர்ல போட்டு நல்ல ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுக்கோங்க. ஏன் நான் இது இப்போ இவ்வளோ போட்டிருக்கேன்னா இந்த பிரியாணிக்கு வேற நான் போடுவேன், அதனால தான் இப்போ இவ்வளோ போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா அதை 1-2 அந்த மாதிரி பரபரன்னு அரைக்கணும், ரொம்ப மையாலாம் அரைக்க வேண்டாம். இதையும் இது கூட சேர்த்துருங்க. இது வந்து நான் சிக்கனுக்காண்டி வச்சிருக்கேன், சரியா? சிக்கன் கிரேவி பண்ண போறேன், சிக்கன் பிரியாணி பண்ண போறேன், அதுக்காண்டி வச்சிருக்கேன். நான் எப்பவுமே சிக்கனோ மட்டனோ அவிச்சு தான் நான் போடுவேன் பிரியாணியில். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல டீஸ்பூனுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு சீரகப்பொடி, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு வரேன். உப்பு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பிரியாணிலையும் போட போகிறோம். இது கறியில் மட்டனில் பிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த உப்பு. அப்புறம் ஒரு 3-4 ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் விட்டாலே போதும், 1/2 கிலோ கறி தானே உங்களுக்கு. அதனால நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஸ்பெஷல். போட்டுட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடும். கொஞ்சம் கிச்சன் கசகசெல்லாம் கிடக்கும், என்ன பண்ண சமையல் பண்ணி முடிச்சுட்டு தான் அதை கிளியர் பண்ணுவேன். அப்புறம் இன்னொன்னு, நானும் இன்னும் குளிக்கல. நான் எப்பவுமே நான்வெஜ் வச்சோம்னா அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு லாஸ்டா தான் போய் குளிப்பேன். அதோட குளிச்சுட்டு மறுபடியும் பண்ண எனக்கு அன்னைக்கு முழுக்க என்னமோ ஒரு மாதிரி மொசமசான்னு தெரியும், ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் பார்த்துப்போம். இப்ப இது குக்கர்ல நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்குவோம். அப்புறம் பாக்கலாமா? அப்புறம் பிரியாணி போட வந்து குக்கர் விசில் அடிச்சிருச்சு, கறி வெந்துருச்சு. ஒரு 4 விசில் விட்டுட்டேன். இதுல வந்து அடுப்புல பற்ற வச்சு ஒரு பெரிய சட்டி வச்சிருக்கேன். பிரியாணி 1/2 கிலோ பிரியாணிங்க, இந்த சின்ன சட்டி வச்சிருக்கேன், இல்லை டவி பெருசா வைப்பேன். இதுல எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் எப்படி ஊற்றிருக்கேன்னா கடலெண்ணெய், அது தெரியும். கடலெண்ணெய், அதாவது நம்மளுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் 1.5 ஸ்பூனும் தேங்காய் எண்ணெய் 1.5 ஸ்பூனும் ஊற்றிருக்கேன். ஏன்னா நெய் ஊற்றலை, நெய் காலியாக போச்சு, நெய் நான் நீட்டாக எடுக்கணும். அதனால தேங்காய் எண்ணெய் 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்கும். இது 1/2 மணி நேரம் அரிசி ஊற வச்சிருக்கேன். இது வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் பாருங்க. இது வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் தண்ணியில நல்லா கழுவி. சிக்கன் பிரியாணிக்கு ரெடி ஆயிருக்கு. இப்போ இது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், சின்னதா இருந்தா 3 எடுத்துக்கோங்க, பெருசா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை இதுல போடணும். வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌனா வரணும். அது எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். பிரியாணியோடைய டேஸ்டே 3 இன்க்ரீடியன்ட், அந்த ஒரு மெத்தட் தான். வெங்காயம் ப்ரௌனிஷா நல்லா பொரிஞ்சு வரணும் ஒன்று. இன்னொன்று வந்து புதினா மல்லியை உடனே போட்டுறணும் இது கூட, அதாவது தக்காளி போடும்போதே புதினா மல்லியும் போட்டுறணும். 3வது டிப்ஸ் என்னன்னா, அந்த பட்டை சோம்பு இதெல்லாம் பிரித்து வச்சிருக்கிற பொடி, பிரியாணி பொடி இருக்குல்ல, அதை வந்து எல்லா காய்கறியும் வெந்ததுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த பொடியை போட்ட உடனேயுமே கறியை போட்டுறணும். அதுதான் ஐடியா இருக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டுக்கு ஐடியா. இது வந்து நான் கடைநல்லூர்ல ஒரு பாய் மாமா நம்ம வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு அப்போ, சித்தி வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு அப்போ பிரியாணி பண்ணாங்க. அப்ப அந்த மாமாட்ட கேட்டேன், என்ன அவங்க கிட்டே நின்று, அவங்க பிரியாணி போடும்போது நான் கிட்டே நின்னேன். ஏற்கனவே தெரியும் பிரியாணி ஸ்பெஷல்னாலே பாய் வீட்டுல தான், நம்ம இஸ்லாம சகோதரர்கள் வீட்டுல தான். அவங்க வீட்டுல பிரியாணி நல்லா போடுவாங்க. நெய்ச்சோறு, பிரியாணி இதெல்லாம் சூப்பரா, தால்சா இதெல்லாம் நல்லா வைப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வரமாட்டேங்க, எவ்வளவுதான் வச்சாலும் அந்த டேஸ்ட் வரமாட்டேங்க, அது வேற விஷயம். அவங்க என்னதான் பண்றாங்கன்னே தெரியல, ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் இருந்ததுன்னா அந்த ரகசியம் இருந்ததுன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
ஆனா அந்த கடலூர்ல அந்த பாய் மாமாட்ட நான் கேட்டப்போ அவங்க சொன்ன டிப்ஸ் தான் இது. அந்த பட்டை சோம்பு பத்திரி பொடிச்சு வச்சுக்கணும். இதை நம்ம வந்து வீட்டுல எப்பனா வச்சுன்னா ஒரு ஸ்பூன் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் கறியை போடுறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி அந்த பூவை போட்டுட்டு அப்புறம் நீங்க கறியை போடுங்க. சூப்பரா இருக்கும் எந்த பிரியாணினாலும். திருப்பி பிடிச்சிச்சுன்னா இன்னொரு தடவை அப்படி பண்ணு. நல்லா பொறுத்து நிறுத்தி நிதானமா பண்ணு. ஒரு தடவை தனக்கு தானே தன்னை விட்டுடுறேன். பண்ற தப்புக்கெல்லாம் பண்ண மாட்டேன். சின்ன சின்ன தப்பு எல்லாரும் பண்ண மனுஷன் பண்ண தப்பு பண்ணதான் செய்யும். அதை எப்படி பண்ணு? ஒரு தடவை பண்ணு. அதுதான் நானே அடிச்சு ஒரு தடவை பண்ணு. பொட்டு வச்சுட்டு வா. நெத்தியில பொட்டு வச்சுட்டு வா. நெத்தியில போட்டு வைக்காம பின்ன எப்படி எங்க போட்டு கண்ணத்திலயும் வைப்பாங்க. அம்மா குழந்தைங்களுக்கு கண்ணத்திலயும் வைப்பாங்க, கால்ல வைப்பாங்க, கையில வைப்பாங்க. உனக்கு நான் வச்சேன் இல்ல பிறந்தப்போ. ஆமா பிறந்த குழந்தையா இருக்கப்போ வச்சேன்ல. சிரிப்பு அழகா இருக்கு. கேவலமா இருக்கு சிரிப்பு. இது நல்லா வதங்கட்டப்ப ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சு, சாரி ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். நல்ல ஒரு தக்காளியை இதில் போட்டு சரியா. இது வந்து சிக்கன் பிரியாணி வச்சுருக்கேன். அது சிக்கன் பிரியாணி மீதி இருக்காது. தக்காளி இருந்தால் ஒரு தடவை தக்காளி கூட கொஞ்சமாக இருந்தாலும் ரொம்ப அவசியம் இல்லை. உறவுகளுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது, அந்த டேப்லெட் சாப்பிட்டது. பகல் டேப்லெட்லாம் ஒன்றும் செய்யலை. நைட்டு போட்ட டேப்லெட்டு ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த மாத்திரை எஃபெக்ட் தெரியுது. ரெஸ்ட் எடுக்க தான் அந்த மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வலி ரொம்ப என்னால் தாங்க முடியாமல் இருந்தது. இப்போ பரவாயில்ல, வலி குறைஞ்சிட்டு. ஆனால் அப்படியே இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஏதோ போதை அடிச்ச மாதிரி அப்படி சொல்லுவாங்கல்ல, கிடையாது நடக்கையில வைக்கையில உட்காரையெல்லாம் ஒரு மாதிரியாவே தள்ளுது. இருந்தாலும் பாருங்க, இதான் சூழ்நிலை. இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். படுத்துலாம் இருக்க முடியாது. ஏன்னா பிள்ளைகளை இப்போ அப்பாவே இப்போ ஒரு குக்கரா இருந்தாங்கன்னா அப்பா சமைச்சிருவாங்க. அப்படின்னாலுமே குக்கர் அப்படின்னாலுமே இல்ல. இப்ப அப்பா இப்ப சேஷனா சேதான் செய்வாங்க. மத்த வேலைகளும் நான் பார்த்துதான் ஆகணும். நீங்க அதை வாய வைக்க முடியாது. அப்படி இல்ல. இப்ப நீயும் பல்வெளியில எல்லாம் 2 நாள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலையா, பண்ணிருக்கீங்க. அது மாதிரி பண்ணுவாங்க. எத்தனை நாளைக்கு அப்படி நம்மளுக்கு மனசு கேட்காது. எந்த பெண்களா இருந்தாலும் மனசு கேட்காது. கமெண்ட் பண்ணுவீங்க. இங்கதானே நான் சொல்றது என்ன. அதனால நம்ம வேலைகளை நம்ம தான் பார்த்தாகணும். ஒரு சப்போர்ட்டிங் வந்து ஒண்ணு அம்மா, ஒண்ணு மாமியாரு, இல்லைன்னா கூட பெரிய பிள்ளை வந்து கொஞ்சம் பெரிய ஒரு மெச்சூரிட்டியா கல்யாணம் ஆகி அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா ஓகே. இதுக்கே பிள்ளைக்கு தானே சரி. அவங்க 20 ஆயிடுச்சு, ஒரு நாள் வர மாட்டான். 20 ஆகல, இன்னும் 19 தான். இப்ப வந்து 19 இப்ப புதினாவும் மல்லி செடியும் போடுறேன் சரியா. டவுட் நான் உழவுகிட்டே கேட்டேன். பெயிண்ட் பண்றவங்கள பெயிண்டரும் பெயிண்ட் பண்றவங்கள பெயிண்டரும் டீச் பண்றவங்கள டீச்சரும் அப்ப குக் பண்ற குக்கர்னு சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லுங்க. கரெக்ட் தானே? ஆமா, பெரிய பெரிய செஃப்லாம் இது பார்த்து நீ வர போறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. அப்பாவே அப்ப ஓடுறாங்க பயந்து. நினைக்கிறாங்க அவங்க வந்து மேக்கப் பண்ணலையா, அதனால வீடியோக்குள்ள வர மாட்டாங்க. காமிச்சிட்டேன், நீ ஓடுனதையும் காமிச்சிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே நம்ம 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். மட்டனுக்கு எவ்வளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் குழம்புக்கு, அது சிக்கன் குழம்புக்கு. இப்போ இதுல நம்ம பொடி போடணும். கொஞ்சமா மஞ்சள் தூள். ஓகே. அப்புறம் வந்து நான் வந்து வத்தப்பொடி மல்லிப்பொடி போடலை. மட்டன் மசாலா வச்சிருக்கேன்ல, அந்த மட்டன் மசாலா இப்போ இது புதுசாக நான் கண்டுபிடிச்ச ட்ரிக்கு. மட்டன் மசாலா ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுட்டேன். மல்லிப்பொடி வத்தப்பொடி போடலை பிரியாணிக்கு. போன தடவை சிக்கன் பிரியாணி அப்படிதான் போட்டேன், நல்லா சுவையா இருந்துச்சு. வந்து என்கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு பலாப்பழம் சாப்பிட போறாங்க. பலாப்பழம் இப்போ வந்து மட்டன் மசாலா நான் போட்டு நான் இது பண்ணியிருக்கேன் சரியா. இப்போ வந்து லாஸ்டா அந்த கறி போடுறதுக்கு முன்னாடி நாம திரிச்சு வச்சிருக்கிற இந்த பொடியை ஆட் பண்ணும். மை காட், என்னது பொடி? இது பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா. ஓ சாரி, முஸ்லிம் வீட்டு மாடல்ல பண்ண போறீங்க. நம்ம பாய் வீட்டு மாடல்ல. இப்போ இதை போட்டு கிளறிட்டு
காவியா ரொம்ப அழகா தெரிஞ்சா இப்ப கேமரால. கேவலமா தெரியுது. சரி இந்த மட்டன் எடுத்துக்கிறேன். அங்க வை அங்க வை. என்னென்ன காமிக்கிறா பாத்தீங்களா? அதுவும் என்ன இப்ப சாப்பிட்டு வச்சாங்க. இப்போ இந்த பாருங்க சூப்பர் ஸ்மெல். நல்லா வெந்திருக்கா. நல்லா வெந்து இது அப்படியே சூப் பண்ணி குடிக்கலாம்ல. ஆமா. இது இப்படியே நான் இதுல ஊத்திடுவேன். இதுல அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சம் தண்ணிக்கான இதுல இருக்கு. நான் கொஞ்சம் கூட குடிக்கிறேன். ஆஹா இது நல்லா இருக்கு. ஓகே இதுல காட்டு. போட்டுட்டு ஆட்டுக்கால் சூப். ஆட்டுக்காசு போடுறாள் போடணும். இதுல விட்டாச்சா? இப்போ இதுக்கு தேவையான நம்ம பிரியாணி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணோம். கறியில ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான உப்பை இதில் ஆட் பண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். சரி இப்போ கொஞ்சம் தண்ணி எடு. ஒண்ணா ஒரு அரை சொம்பு தண்ணி. நான் சொம்பு கணக்கு தான் வைப்பேன். இது கணக்கு தெரியாது. ஒரு உலக்கு அரிசி அப்படின்னா 1.5 செம்பு தண்ணி அப்படி வைப்பேன். சாரி. இப்போ 3/4 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு கம்மியா 1/2 கிலோ அரிசி பிடிக்கிற ஒரு உலக்குக்கு 3/4 உலக்கு தான் எடுத்திருக்கேன். உலக்குன்னு சொல்லுவாங்களா அது இந்த இடத்துல இதுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு ஏற்கனவே அதுல 1 செம்பு தண்ணி இருக்கு. இப்போ இதுல கொஞ்சம் 1/2 செம்பு தண்ணி ஊத்த போறேன். ஓகே போதும். இப்போ இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசிய எதுக்கு காமிச்சிருன்னு கத்துறான்னா அப்பா எப்பா பின்னாடி வந்து அவளை டிஸ்டர்பன்ஸ் அப்பா இப்ப ரியாக்ஷன் சொல்லவா என்ன பண்ணாங்க? என்ன ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கா? அங்க போயிருப்பாங்க. நாங்க ஊருது. சரி இப்போ இது தண்ணி கொதிச்சுன்னா அரிசியை போடணும். அரிசியை போட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெந்ததுக்கு அப்புறம். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. நான் தட்டில் எடுத்து வச்சுட்டேன். தயிர் வெங்காயம் இது சிக்கன் கிரேவி வச்சிருக்கேன் தனியா. இப்போ நம்ம சுட்டி மகளுக்கு ஊட்டுவோம். சுட்டி காவி பாப்பா சுட்டி பாப்பாக்கு என்ன ஒரு மட்டன் பீஸு கொஞ்சம் பிரியாணி சூடாக இருக்கு நல்லா தயிர் வெங்காயம். சாப்பிட்டுப்பா சொல்லு எப்படி இருக்குன்னு உறவுகள்கிட்ட. அப்படின்னா சூப்பரா இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டுல சிம்பிளா தான் பிரியாணி வந்து நான் சிம்பிளா தான் பண்ணிருக்கேன். நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க. இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன அந்த டிப்ஸ் எனக்கு கொடுங்க. இஸ்லாமிய சகோதரிகள் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு ரெசிபி வீடியோட சந்திப்போம். இன்னொரு நல்ல வீடியோ ஏதாவது எடுத்துட்டு பார்ப்போம். பாய். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு உங்க ஆதரவு வேணும். Bye. Bye. Thank you.